சொல்லு. நாத்து விட்டது நீ. குந்தியம்மா, நீங்க தான் வந்து இதை முதல்ல நாத்தெல்லாம் நட்டு நாற்று விட்டு நாற்று நட்டீங்க. நாற்றை வந்து பஞ்சகாவியத்தில் அது என்னன்னு தெரியாமல் இருந்தீங்க. நான் தான் சொன்னேன். இப்போ சொல்லுங்கள், இதை வந்து இது வந்து எல்லாம் இது பூராவும் பார்க்குவாங்க, தமிழ்நாடு பூரா பார்க்குவாங்க. சொல்லுங்கள், எப்படி பயிர் நட்டீங்க, எப்படி எத்தனை பயிர் வச்சிங்க? 2 பயிர் நெட்டுங்க. நாத்து விட்டுங்க நாங்க தான் எல்லாம் இது பண்ணி நாங்க நாத்து விட்டுங்க. இப்ப 2 பயிர் நெட்டு நல்லா விளைச்சல் வச்சு அது எல்லாம் நாங்க தான் களைப்பறிச்சோம். நல்லா நாங்க தான் அதை பண்ணோம். எல்லாம் செஞ்சு இப்ப நெல் அறுவடைக்கும் நாங்க தான் வந்தோம். இப்ப அறுத்து அடிச்சு கொட்டியாச்சு. 20 மூட்டை இருக்குது. ரொம்ப சந்தோஷம். 20 மூட்டை இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அவங்க நம்ப மாட்டேன்றாங்க. அது 12 சென்ட்ல இவ்வளவு வந்திருக்குதுன்னா நம்ப மாட்டேன்றாங்க. அது ஏதோ அரை ஏக்கர் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்குது. மருந்து போடாத பஞ்சகாவி கண்டிப்பா பண்ணுங்கம்மா. நான் உங்களுக்கு அதை தயார் பண்ணி இங்க சொல்லி கொடுக்குறேன். இப்ப கூட இருக்குது. நீங்க போடுறதுன்னா திரும்ப போடும்போது சொல்லுங்க, நான் தரேன். இதுல வந்து ஒரு ஐயா ஜெகத்குரு ஐயான்னு அவர் தான் அதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை வச்சுதான் நாம பண்ணோம். இப்போ நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இந்த நெல் இது அதிகன்றீங்களா கம்மின்றீங்களா? ராசி இது நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப எத்தனையோ இடத்துல வேலைக்கு போயிருந்திருப்பீங்க. ரசாயனம் எல்லாம் போடுறாங்க இல்லையா? உரம் போடுறதெல்லாம் எப்படி இருக்கு? உரம் போறதெல்லாம் கம்மிதான். இந்த நெல்லு நல்லா பஞ்சகாவியத்துல வந்தது. நல்ல நெல்லு வளையத்துல வந்துக்குது. நல்ல சந்தோஷம். பில்லும் அதிகமா வந்திருக்கு. பரவாயில்ல. பில்லு நல்லா குமியா வந்து அறுக்கும் போது ஈஸியா இருந்ததா? மற்ற இடத்துல நடுறீங்களா கண்ணாபின்னான்னு அப்படி நட்டுட்டு போறீங்களா? அது எப்படி இருக்கு? விளைச்சல் கம்மி. நேர்பயிர் நட்டுதுனால விளைச்சல். ஓகே ஓகே, உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. இது வந்து எல்லாருமே தமிழ்நாடு பூராவுமே பார்க்குவாங்க. இதை ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க. இது இவ்வளோ விளைச்சல் வந்ததான்னுவாங்க. வந்து அளந்து பார்த்துட்டு அவங்க சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு தான். இது மாதிரி வந்து அதில் வந்து 200 தூர் 2 பயிர் தானே வச்சிங்க. அப்போ கூட நம்ம வந்து நீங்கள் எல்லாம் அது வருமானு ஒரு நினைப்பு நாங்கள் நினைச்சோம். 2 பயிர் வைக்கிறோம் இல்லையா, இது பத்துமா? ஒரு பயிர் போனா ஒரு பயிர் வந்தா எப்படி இது ஆகும்னு நாங்கள் நினைச்சோம். அது இப்போ நல்ல விளைச்சல் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. என்ன சொல்ற லட்சுமிமா? நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு கொடுத்துருச்சு உங்களுக்கு. நானும் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா உங்களோட உழைப்பு தான் அதுல ஜாஸ்தி. நான் வந்து ஒன்றும் பண்ணல. நாங்க 3 பேரா வெள்ளி கால் வெள்ளி உங்க கால்ல இருந்து வெள்ளி விழுந்ததுனால அவ்வளவுதான் ஆயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம்மா. ஓகேம்மா ஓகேம்மா, தேங்க்யூம்மா. நன்றிம்மா. ஐயா குரு வணக்கம். குருவே துணை. அழிவழமுடன். இன்னைக்கு அந்த பாஸ்மதி வந்து அறுவடை பண்றோங்க ஐயா. ஏன்னா எல்லாமே சாஞ்சிக்கிச்சு இந்த காற்றுக்கா என்னன்னு தெரியல. இது வந்து கருப்பு கோணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது அப்படியே இருக்குது. இது வந்து சாஞ்சிருச்சு கீழே. அதனால் இது வந்து அறுவடை பண்ண சொல்லியிருக்கிறேன். அறுத்துட்ருக்குறாங்க. பயிர் இன்னும் பசுமையாகவே இருக்குது. ஆனால் கதிர் எல்லாமே முத்திருச்சு. இந்த பசுமையை வந்து ஏன் இது காயலை அப்படின்னு தெரியல. இத்தனைக்கு இவ்வளவு காய்ச்சல் வேறு இதுவாக இருக்குது. வெயில் கொடுமையாக அடிக்குது. ஆனாலும் அது காயலை. அதான் இன்றைக்கி அறுவடை பண்ணிடுறோங்க ஐயா. 2 கழனி தான். சரி அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. நன்றிங்க ஐயா. ஆன் பண்ணிக்க. உங்கள் சமயத்தில் ஆனாக பதிவாகாது. இயற்கை விவசாயி. இந்த நிலத்துல வந்து 16 சென்ட். இந்த 16 சென்ட் இது ஒரு பாத்தி, அது ஒரு 16 சென்ட் பாத்தி. 16 சென்ட் தானே? ஆமாம். 2 வயல்லையுமே வந்து பாஸ்மதி வந்து வேறு எந்த வந்து செயற்கை உரம் எதுவுமே கொடுக்கல. குரு பஞ்சகாவியம் தயார் பண்ணி வெளியிலிருந்து குரு பஞ்சகாவியம் நேற்றுக்கு நெல் அறுத்துட்டோம். அறுவடை செய்யும்போது அந்த பயிர் வந்து பச்சையாகவே இருந்தது. இதே போல் பச்சையாகவே இருந்தது, பசுமையாகவே இருந்தது. நான் வந்து இதாகலை, சரியாக வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து காற்றுக்கு இது சாஞ்சிக்கிச்சு. அப்போ தான் பார்த்தா இந்த கதிர் வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி அறுத்துட்டேன்.
அதில் பண்ணப்போ அந்த இது வந்து எல்லா நெல்லும் இந்த 31 சென்ட்டில் 32 சென்ட்டில் 5 டன் 533 கிலோ கிட்டத்தட்ட 1600 கிலோ 1600 கிலோ ஒரு டன் 1600 கிலோ வந்திருக்குதுங்க 33 சென்ட்டில். இதுதாங்க ஐயா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 5330 கிலோ எடுத்துக்கலாங்க. இதே மெஷர்மெண்ட்டில் ஒரு ஏக்கருக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கும் பொழுது. ஸோ இது மற்ற விவசாயத்தை 70 மூட்டைக்கு சொல்லிடலாம். மூட்டையில் பார்த்தீங்கன்னா 70 மூட்டைங்க. சரி, 70 மூட்டை ஏக்கருக்கு 70 மூட்டை எடுக்கலாம். ஏக்கருக்கு 70 மூட்டை எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ 31 சென்ட் தான் போட்டிருக்கிறோம். அதில் வந்து 1600 கிலோ 1600 கிலோ இயற்கை விவசாயத்தில் வந்து ஒன்றை குறிப்பஞ்சு காவியம் மட்டும்தான் போட்டால் மேலுரமாவோ அடியுரமாவோ எதுவுமே போட வேண்டாம், எவ்வளோ வருதோ அவ்வளோ வரட்டும் அப்படின்னு தாங்க போட்டது. இதில் ரெண்டாவது சரியானபடி வந்து இன்னும் கூட கொடுத்துருக்கலாம். டைம் இல்லை, எனக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு தான் நானே வந்து குறிப்பஞ்சு காவியம் செஞ்சேன். 2 டைம் எல்லாம் ஸ்ப்ரே பண்ண, ஒரு டைம் அடியுரம் 10 லிட்டருக்கு 1 லிட்டர் அப்படின்ற கணக்கில் விட்டேன். இது வந்து கருப்பு தோணி போட்டிருக்கிறேன். இதுவும் அதுவும் ஒரே நாள் நடக்கும். அது இன்னும் நாளாகும் வரத்துக்கு. அது வந்த பிறகு மீதி பதிவு பண்ணலாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தாங்க சொல்லணும். இது செயற்கை உரத்துக்கும் இயற்கை உரத்துக்கும் இடையில வித்தியாசம் பார்க்கும்போது இது ஒரு நல்ல வித்தியாசம் தெரியுதுங்க. நன்றி. இப்போ இது என்ன பண்ணணும்? நெல்லை கொட்டி மூடிடுறீங்களா? அம்மா இந்த வண்டி எடுக்க சொல்லிடுங்கம்மா. இல்லைன்னு அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இல்லைங்கம்மா, மழை வர மாதிரி இருக்கு. வீணா போயிடுமேம்மா. ஏங்கம்மா இது உருவிட்டுமா? இதுல ஒரு நெல்மணி கூட கீழே விழாம உருவி போடுமா. மெதுவா 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 விடு. பாரு குச்சி வருது பத்தியா? குச்சி எல்லாம் பாரு இப்படி இப்படி மெதுவா. விட்டுரு, அப்படி விட்டுட்டாரு. இந்தம்மா சாப்பிட்டுட்டு இருக்கிறாருமா, எடுத்துக்கலாம். சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அதுலயும் நெல் இருக்குங்க சார். சார் அதுலயும் கொஞ்சம் நெல் இருக்கு மோகன் சார். அதுலயும் நெல் இருக்கு. இருங்க, கீழே கொட்டிடாதீங்க. மழை வர மாதிரி இருக்குமா? கொஞ்சம் அம்மா நீங்க